ஸோ ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு பிட்காயின் அப்படிங்கிறது என்னென்னு மோஸ்ட் ப்ராபப்லி தெரிஞ்சிருக்கும். பிட்காயினை தவிர இருக்கிற மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சிஸையும் நம்ம ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது 90 to 95% ஆல்ட் காயின்ஸ்க்கு எந்த வேல்யூமே இருக்காது, எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க 5 to 10% ஆல்ட் காயின்ஸ் மட்டும்தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியோ இல்லை பேங்க்கோ இல்லாமல் 2 பர்சன் நடுவில் டேரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் பிட்காயின். ஸோ பிட்காயின் மாதிரியே ஒவ்வொரு ஆல்ட் காயினுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. சில ஆல்ட் காயின்ஸ் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வேறு சில ஆல்ட் காயின்ஸ்க்கு வந்து பிட்காயின் மாதிரியே பியர் டு பியர் கரன்சிஸாக யூஸ் பண்ணுவாங்க. சில ஆல்ட் காயின்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. சில ஆல்ட் காயின்ஸ் வந்து நம்ம ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேபிளான வேல்யூ இருக்கும். $1 அந்த ஆல்ட் காயினோட வேல்யூ வந்து எப்பவுமே $1 தான் இருக்கும். இன்வெஸ்டிங் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னா பிட்காயின் தான். ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது பிட்காயின் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. இதில் 90 to 95% எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும், எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ ஒரு வேல்யூவான ஆல்ட் காயினில் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது டாப் 50 or டாப் 100 ஆல்ட் காயின்ஸ்க்குள்ள மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த டாப் 100 or டாப் 50லையும் எந்த ஆல்ட் காயினுக்கு வேல்யூ இருக்கோ, எந்த ஆல்ட் காயினுக்கு வந்து ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கோ அந்த ஆல்ட் காயின்ஸில் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சரியான ஆல்ட் காயின் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்காயினில் கிடைக்கிற ப்ராஃபிட்டோட 100 மடங்கு ப்ராஃபிட் கூட நீங்கள் எடுக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கரெக்டான ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் கரெக்டான ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டும் அதிகமாக இருக்கும். கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் பார்ட்டை மட்டும் ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மொத்தமாக பண்ணக்கூடாது, பட் ஒரு ஸ்மால் பார்ட்டை ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நிறையா வரும், பட் லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மால் பார்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய லாஸாக தெரியாது. நீங்கள் எந்த ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ரேண்டமாக எந்த ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஆல்ட் காயினுக்கு ஃப்யூச்சரில் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும், நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆல்ட் காயினில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும்.